எல்லோருக்கும் வணக்கம் சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி சண்டே, நீங்கள் எல்லாம் பத்திரிகையாளர் எல்லாம் வந்ததுக்கு அதுக்கு நான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா சண்டே மழை வேறு பெய்யுது, இந்த மழையில் வேறு வந்திருக்கீங்க, அதுக்கு நான் நன்றி சொல்லிடுறேன். இன்னொன்று ட்ரெய்லரு, எங்கள் ட்ரெய்லர் கூட கொஞ்சமாக தான் இருந்தது. ஆனால் நிக்கில் சேனலோட ஆட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப நேரம் வந்துச்சு. நான் அப்புறம் தான் யோசித்தேன், நாங்கள் ரொம்ப கம்மியாக ட்ரெய்லர் கட் பண்ணிட்டோமோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அவ்வளோ நேரம் போச்சு. இன்னிலேருந்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்படியா? சரி, ரொம்ப நேரம் போச்சு. நம்ம ட்ரெய்லர் ரொம்ப கம்மியாக இருக்கோ அப்படின்னு அப்புறம் தான் ஃபீல் பண்ணேன். நல்லா இருந்துச்சு. தலைமுறைகள் இந்த படம் பாலுமகேந்திரா சாரோட படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுல நான் தான் பெருமைப்படணும் ஃபஸ்ட்டு. எனக்கு இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் நினைக்கிறேன், இப்படி ஒரு படம் நான் தயாரித்ததுக்கு. அவர் என்கிட்ட ஒரு சொன்ன வார்த்தை எப்போதுமே, நான் மீட் பண்ணும்போது இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது அவர் பாலுமகேந்திரா சார் சொன்னார் என்கிட்ட, ஈரான் மூவியில் தான் இங்கே நம்ம பார்த்து வாய் பலந்து பார்க்கணுமா அப்படின்னு சொன்னார். ஏன் நம்ம படத்தை அவங்களுக்கு அனுப்பிச்சு நம்ம தமிழ்நாட்டிலையும் தமிழ் படங்கள் எடுத்து அங்கே காமிச்சு அவங்களையும் பார்க்க வைக்க முடியும்னு சொன்னார். ஆனால் இந்த படம் பார்த்தவொடனே தான் எனக்கு தெரிஞ்சது, உண்மையிலே அது அற்புதமாக இருக்குது. அவர் சொன்னது அப்படியே அவ்வளோ இதாக இருந்தது. இந்த படம் நான் தயாரிச்சதில் இன்னும் ரொம்ப பெருமைப்படுறேன். அதை விட இன்னொன்று, சசிகுமாரனே நான் தான் இந்த படத்தில் ஹீரோவாக, அதாவது முக்கியமான கேரக்டர் ஹீரோவாக நடிக்கணும்னு நினச்சிட்டாங்க. அது அவர் தான், இன்னொரு சசிகுமார். நான் இந்த படத்தில் ஒரே ஒரு சீன் தான் வரேன், ஒரே ஒரு கேரக்டர், ஒரு கடைசி போவேன். அந்த ஒரு நாள் ஷூட் தான் நான் பாலுமகேந்திரா சார் ஷூட்டிங்கே பார்த்தேன். ஏன்னா நான் அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணாத வருத்தப்பட்டேன். அதுக்கப்புறம் நடித்து முடித்த பிறகு ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக பயங்கரமாக அவங்க டீம், அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாமே பயங்கரமாக இருந்தாங்க. ஃபுல் க்ரௌடு, ஒரு நாள் அவ்வளோ ஃபுல் க்ரௌடோடு சேர்த்து என்ன எடுத்தார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரௌடை வச்சுட்டு அவ்வளோ சைலண்ட்டாக இருந்தது. அது ஷூட்டிங் மாதிரியே தெரில, அப்படியே அந்த க்ரௌடுக்குள்ளே உட்காந்துருக்க மாதிரி தான் எனக்கு இருந்தது. அந்த க்ரௌடை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரௌடெல்லாம் முடிச்சுட்டு எடுத்தார். அதுக்கப்புறம் ஸ்டேஜில் இருக்கவங்க வச்சு முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் என் கூட இருக்க காம்பரை நான் 2 பேரும் முடிச்சிட்டாரு. கடைசி நான் மட்டும்தான் தனியாக நினச்சேன். எல்லாம் போயிட்டாங்க. என்னடா இப்படி ஒத்தையெல்லாம் நடிச்சிட்டு இருக்கோன்னு பார்த்தோம். ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஏன்னா அப்போ தான் தெரிஞ்சது ரொம்ப இதாக எடுத்துக்கொண்டாரு. முடித்தோடனே நினச்சேன், என்னடா ஒரு சீனோட முடிஞ்சு, இன்னும் கொஞ்சம் நடிச்சிருக்கலாமே சாரோட டைரக்ஷன்னு தோணுச்சு. ரொம்ப அற்புதமான படம். ஏன்னா இந்த படம் பார்த்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் நம்ம குடும்பங்கள், நம்ம உறவுகளை மிஸ் பண்ணிட்டோன்னு தோணும், போய் பார்த்துட்டு வர தோணும். அந்த உறவுகளை என்றைக்குமே இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிற படம், தமிழுக்கான படம். தமிழுக்கான படம் தான் ஏன் வருது, எல்லாம் இங்கிலீஷில் பேசிகிட்டு இருந்தாங்க, எல்லாருமே ஆங்கிலத்தில் தான் பேசுனாங்க. ஒன்றும் இதாக நினச்சிக்காதீங்க, அதுக்கு பதில் படத்திலே இருக்குது. ஸோ அதுவும் இருக்குது. இந்த படத்தை தேட்டரில் எல்லாம் பாருங்கள். ஏன்னா இது நிறையா தேட்டரில் நாங்கள் போடல, மல்டிப்ளெக்ஸ் இப்படி தான் போடுறோம். நல்ல சினிமா தேடி வரவங்க கண்டிப்பாக தேடி படத்தை பார்ப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நன்றி, வணக்கம்.